ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் நாங்கள் இந்த வருஷம் இந்தியா வெக்கேஷனுக்கு போகும்போது எடுத்த ட்ராவலிங் vlog தாங்க பார்க்க போகிறோம். வீடியோ கொஞ்சம் லேட்டாக தாங்க போஸ்ட் பண்ணுறேன். ஏன்னா வெக்கேஷன் போயிட்டு ரொம்ப பிஸியாக ஆயிடுச்சு. அங்கே எனக்கு கிடச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு ஒன் பை ஒன்னாக அடுத்தடுத்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இப்போ அமைதியாக நாங்கள் ஏர்போர்ட் போய்கிட்ருக்கோம். ஆனால் இதுக்கு முன்னாடி வீட்டில் ஒரு பிரளயமே நடந்ததுங்க. அந்த பேக்கிங் ஒர்க் இதெல்லாம் அதையும் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. குவைத்தில் பார்த்திங்கன்னா வெயில்னாலும் அதிகமாக இருக்கும், குளிர்னாலும் அதிகமாக இருக்குங்க. ஆனால் இங்கே ஆஃபீஸ் ஒர்க் தான் அப்படிங்கிறதுனால எல்லா விதமான மெட்டீரியலுமே நம்ம யூஸ் பண்ண முடியும். பட் இந்தியாவில் நம்ம ஊர் கிளைமேட்டுக்கு சாஃப்டான காட்டன் ட்ரெஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பிடிக்கும், கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஸோ எந்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போகிறது, எந்த ட்ரெஸ்ஸை விட்டுட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி பயங்கர கன்ஃபியூஷனுங்க. ஸோ செலக்ட் பண்ண ட்ரெஸ் எல்லாம் அப்படியே பெட்டு மேலே எடுத்து குமிச்சு வச்சுருக்கிறேன். மற்றதெல்லாம் கபோர்டில் எடுத்து அடுக்கிக்கிட்டு இருக்கிறேன். இங்கே ஜென்ஸ் எல்லா பாக்ஸுமே பேக் பண்ணி வெயிட்லாம் செக் பண்ணி ரேப் பண்ணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பேக்கிங்கெல்லாம் கொஞ்சம் அட்வான்ஸாக முடிச்சுட்டா தாங்க ரிலாக்ஸாக போக முடியும். அப்படி இல்லாட்டி லாஸ்ட் மினிட்ல இப்படி தான் வீடே தலைகீழாக திருப்பி போட்ட மாதிரி தான் எல்லாம் இருக்கும். இந்த டைம் பார்த்திங்கன்னா நான் அப்படி அப்படியே எல்லாம் போட்டுட்டு தான் போனேன். ராமா தான் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுட்டாங்க. சில டைம் எங்கள் அண்ணாக்கிட்ட கீ கொடுத்துட்டு போயிடுவேன். அண்ணா க்ளீன் பண்ணி வச்சுருவாங்க. நாங்கள் ஊருக்கு போனதுக்கப்புறம் சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கு எப்போதுமே என்னோடய அண்ணா, சித்தப்பா, ரமா ஃபேமிலி எல்லாருமே வந்துடுவாங்க. இப்போ ரமா வீட்டில் ஊருக்கு போகிறாங்க அப்படின்னாலும் நாங்கள் போய் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வருவோம். இப்போது அட்வான்ஸாகவே ஏர்போர்ட் போயிடுவோம். எல்லாருமா சேர்ந்து கேஎஃப்சி, நைட் சிக்கன் ஏதாவது சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக பேசிகிட்டு இருந்துட்டு அந்த மாதிரி தாங்க போவோம். இந்த டைம் குவைத் ஏர்வேஸில் ட்ராவல் பண்ணதுனால குவைத் ஏர்வேஸ் புதிய ஏர்போர்ட்டில் அங்கே கேஎஃப்சி, நைட் சிக்கன் இந்த மாதிரி ஃபுட் கோர்ட் எதுவுமே இல்லைங்க. காஃபி ஷாப் மட்டும்தான் இருந்தது. ஸோ எல்லாருமே ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக காஃபி மட்டும்தான் வாங்கினோம். நான் ஒரு கேக் வாங்கினேன். ஏர்போர்ட்டில் போய் சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு அங்கே கூட சேர்ந்து எல்லாருமே ஒன்றா உட்காந்து ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டுட்டு வர்றது எங்களுக்கு ஒரு பழக்கமாகவே ஆயிடுச்சுங்க. எங்கள் சரௌண்டிங்கில் யார் நாங்கள் போனாலும் இப்படி தான் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுட்டு தான் வருவோம். ஊருக்கு போகிறவங்க கண்டிப்பாக வாங்கி கொடுத்துட்டு தான் போவாங்க. அதே மாதிரி பேச்சுலர்ஸு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போகும்போது இந்த மாதிரி ஒன்றா போயிட்டு சாப்பிட்டுட்டு சென்ட் ஆஃப் பண்ணிவிட்டு வருவாங்க. அது இங்கே ஒரு நார்மல் நல்லா ஒரு ஜாலியாக யாராவது ஊருக்கு போகிறாங்க அப்படின்னா அன்றைக்கி ஒரு பார்ட்டி மாதிரி தான். ஏர்போர்ட் போகிறோன்னு சொன்னாலே பசங்க ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோடு வருவாங்க. அங்கே போய் நல்லா ஃபுட்டு சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த டைம் கொஞ்சம் ஏமாத்தின மாதிரி ஆயிடுச்சு. இங்கே ஃபுட் கோர்ட் எதுவும் இல்லை அப்படிங்கிறதுனால காஃபியோடு முடிஞ்சது. ஸோ எல்லாருமே காஃபி தான் சாப்பிட்டோம். இந்த இடத்துல என்னென்னாலும் வாங்கி கொடுத்துருவாங்க. நம்ம என்ன கேட்டாலும் வாங்கி கொடுப்பாங்க. பசங்களையும் திட்ட மாட்டாங்க, கடையில் வாங்கி சாப்பிட்ணுன்னு சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகிற ஆர்வத்தில் ஜாலியாக வாங்கி கொடுத்துருவாங்க. ஸோ எல்லாம் காஃபியெல்லாம் சாப்பிட்டுட்டு எல்லாருக்கும் பாய் சொல்லிவிட்டு நாங்களும் கிளம்பியாச்சுங்க. அப்போது இந்த வருஷம் தனியாக நான் ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு தான் வருவேன். ஹேண்ட் லக்கேஜ் நானே என்னோடதை கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு பெட்டியை கையில் இழுத்துட்டு வரான். பட் அவனால் ஹேண்டில் பண்ண முடியல. அது அங்கிட்டும் இங்கிட்டும் போய்கிட்டு இருந்துச்சு. 2 கை வச்சு தள்ளிக்கிட்டே தான் வந்தான். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே எமிக்ரேஷன்லாம் முடிஞ்சதுங்க. ஹேண்ட் லக்கேஜ் இது எல்லாமே செக் பண்ணி ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு கேட்டுக்கு அனுப்பிட்டாங்க. கேட் ஃபஸ்ட் ஃப்ளோரில் தான் இருக்குது எல்லாமேவும். கொஞ்சம் அட்வான்ஸாக போய் கேட் பக்கத்தில் உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. இந்த புதிய ஏர்போர்ட்டில் இப்போதைக்கு குவைத் ஏர்வேஸ் மட்டும்தான் வருதுன்னு நினைக்கிறேன். எனக்கு கரெக்டாக தெரில. ஏன்னா க்ரௌட் ரொம்ப இல்லவே இல்லை. இமிக்ரேஷன் போகிற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா க்யூவில் நிற்கிற மாதிரி இருக்கும். பட் இன்றைக்கி ஒரு கூட்டமே இல்லை. நாங்கள் தனியாக வந்த மாதிரி தான் இருந்தது. ரொம்ப ஃப்ரீயாக இருந்தது. ஸோ ஃபஸ்ட்டாக இமிக்ரேஷன் முடிச்சுட்டு ஒரு 5 மினிட்ஸ் கிட்ட தான் நாங்கள் வெயிட் பண்ணோம். கேட்டுமே ஓப்பன் ஆகிடுச்சு. அப்படியே ஃப்ளைட்டுக்கும் போக ஆரம்பித்தாச்சு. எங்களுக்கு குவைத் டைம் 9 o'clock ஃப்ளைட்டு. அதாவது இந்தியா டைமுக்கு 11:30 அந்த மாதிரி இருக்கும். அந்த டைமுக்கு தான் ஃப்ளைட் இருந்தது. காலையில் ஏர்லி மார்னிங் ஒரு 5 to 6 o'clock நாங்கள் இந்தியாவில் லேண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கனெக்டிங் ஃப்ளைட்டாக இருந்துச்சுன்னா ட்ராவலிங் டைமே நமக்கு ஒரு 10 மணி நேரம் 11 மணி நேரத்துக்கிட்ட ஆகிடுங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு 5 hours தான் ட்ராவலிங் டைம். ஒரு வழியாக ஃப்ளைட்டில் ஏறி உட்காந்தாச்சு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ஃப்ளைட் ஸ்டார்ட்டும் ஆகிடும். ஃப்ளைட்டுக்குள்ளே நான் எந்த வீடியோ எடுக்கலைங்க. அப்போவுக்கு ஹேண்ட் லக்கேஜ் வச்சுட்டு உள்ளே கொண்டுட்டு போகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஸோ அவனோட ஹேண்ட் லக்கேஜும் ஹேண்டில் பண்ணி நான் எடுத்துகிட்டு போகிறதுனால வீடியோ நல்லா எடுக்க முடியல. ஸோ சீட்டில் உட்காந்ததுக்கப்புறம் ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்கிட்டோம். அதை தான் அவங்க கூட ஷேர் பண்ணியிருக்கிறேன். அப்போது லாஸ்ட் இயர் ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகும்போது கொஞ்சம் பயந்துக்கிட்டு அழதாங்க செஞ்சான். பட் இந்த வருஷம் அந்த டேக் ஆஃப் ஆகும்போது உள்ள ஃபீலிங்கை அவன் என்ஜாய் பண்ணி சிரிச்சிட்டு விளையாண்டுட்டு வந்தான். ஃப்ளைட்டு ஏறின கொஞ்ச நேரத்துலேயே ஃபுட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டாங்க.
ஃபுட்டு வந்து வெஜ்லேயும் அவைலபிளாக இருக்கும், நான்வெஜ்ஜும் அவைலபிளாக இருக்கும். அவங்க டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்போதே நம்மக்கிட்ட கேட்பாங்க, வெஜ் வேணுமா நான்வெஜ் வேணுமான்னு சொல்லிட்டு நம்ம எது வேணுமோ சூஸ் பண்ணிக்கலாம். வெஜ்ஜுக்கு வந்து டால் கறி, வெண்டைக்காய் கூட்டு மாதிரி இருந்தது. நான்வெஜ்ஜுக்கு சிக்கன் கிரேவி, ரைஸ் அப்படி இருந்தது. ஸோ சாப்பிட்டு எல்லாருமே நல்லா ஒரு தூக்கம் போட்டு எழுந்திரிச்சோங்க. கரெக்டாக ஒரு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி தான் எழுந்தோம், லேண்ட் பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி. ஸோ 1/2 அன் ஹவர் மேப்பெல்லாம் பார்த்துட்டு அந்த மாதிரி எப்படா ஊர் வரும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸைட்மெண்ட்டோடு உட்காந்துட்டு இருந்தோம். டக்குன்னு ஊரும் வந்துடுச்சு, லேண்ட் பண்ணவும் போகிறோம். பசங்க அந்த ஸ்க்ரீனில் வந்து கேமரா தான் அந்த லேண்ட் பண்ணுற டைமில் பார்த்துட்ருப்பாங்க. ஃப்ரண்ட் கேமரா, டாப் கேமரா, டவுன் கேமரா அந்த மாதிரி எல்லாமே கேமரா எந்த கேமரானாலும் நம்ம சூஸ் பண்ணி பார்த்துக்கலாம். ஃப்ரண்டில் வந்து ரன்வே தெரியுதுங்க. இந்த ரெட் கலரில் ஒரு ப்ளஸ் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதுதான் வந்து ரன்வே. பசங்க எப்போதுமே அந்த லேண்ட் பண்ணுறது ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டோடு பார்த்துட்ருப்பாங்க. எப்படி கரெக்டாக அந்த ரன்வேயில் போய் லேண்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் பார்த்துட்ருப்பாங்க. நமக்கு என்னென்னா நம்ம ஊருக்கு வந்தாச்சு, எப்படா நம்ம ஊர் காற்றை சுவாசிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆசையோடு தாங்க நான் உட்காந்துட்ருக்குறேன். நாங்கள் வந்து ஒரு 5 o'clock தாங்க ஃப்ளைட் லேண்ட் ஆச்சு. நாங்கள் லக்கேஜெல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வெளியில் வர்றதுக்கு ஒரு 6 கிட்ட ஆகிடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா விடிஞ்சும் விடியாமலும் அப்படியே ஒரு குளுன்னு உள்ள ஒரு கிளைமேட்டு சூப்பராக இருக்கும். அதை ரசிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது எனக்கு. ஒரு வழியாக லக்கேஜ் எல்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு வந்தாச்சுங்க. ஊரில் இருந்து ஏர்போர்ட்டுக்கு என்னோடய மாமியார் தான் வந்திருந்தாங்க. ஸோ எல்லாருமா காரில் லக்கேஜ் எல்லாம் ஏற்றிட்டு அப்படியே கிளம்பியாச்சு. மீண்டும் அடுத்த விளையாட்டில் சந்திக்கலாம். பாய்.